நெறைய பேர் வந்து மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. என்ன சார் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, ஸ்டே வேக்கன்சி முடிஞ்சதுக்கப்புறம் 5த், 6த் ரவுண்டுக்கு ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி எதனா குடுப்பாங்களா அப்படின்னு குடுத்துட்டாங்க எம்சிசி. எதுக்கு குடுத்தாங்க? பிடிஎஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சிங். அப்ப எம்பிபிஎஸ் என்ன ஆச்சு சார்? அது வந்து எம்சிசிக்கு தான் நம்ம கேட்கணும். இப்போதைக்கு வந்த இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் 9ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னைக்கு 9 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரைட்டா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம டிசம்பர் வந்து அப் டு 10, 12, 2025 டிசம்பர் 9 டு 10th 2 நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் குடுக்குறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 9ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் குடுத்துருக்காங்க. ப்ராசஸ் ஆஃப் அலாட்மெண்ட் எடுத்துனா 11, 12ஆம் தேதி. தென் வந்து பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் எடுத்தனா 12. ரைட்டா? 3 நாள்ல எல்லா மேட்டரும் முடிஞ்சு போது போய் ஜாயின் பண்றதுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. சேம் 5ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் எடுக்கல. அடுத்தது என்னன்னா செகண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அடுத்தது 5 6வது ரவுண்டு என்ன குடுத்துருக்காங்கன்னா 20 டிசம்பர்ல இருந்து 22 டிசம்பர் வரைக்கும் என்ன பண்ணலாம்? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். தென் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாகிங் வந்து பாத்தீங்கன்னா 22 டிசம்பர் வரைக்கும் இருக்கும். 23ஆம் தேதி ப்ராசஸ் பண்ணி 24ஆம் தேதி ரிசல்ட் குடுத்துறாங்க. 31 டிசம்பருக்குள்ள ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி ஆல் இந்தியா கவுன்சிலிங் எம்சிசி கண்டக்ட் பண்றது ஆல் இந்தியா பிடிஎஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ்க்கு மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, என்ன ஏது இருக்கு அப்படின்றது இன்னும் நாளைக்கு இதுல வந்து கொடுத்துருவாங்க. இன்னைக்கு கொடுத்தா கூட ஓகே தான், நாளைக்கும் கொடுத்துருவாங்க. சீட் மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. எம்பிபிஎஸ் இருக்கா அப்படின்றத நம்மளுக்கு இன்னும் 2 நாள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங்க பொறுத்த வரைக்கும். அப்ப தமிழ்நாடுக்கும் இல்லைன்னா அதர் ஸ்டேட்ஸ் கவுன்சிலிங் சார் எப்ப சார் அப்படின்றா இதுல ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து 12ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாடு அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? அது போல மத்தவங்களும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 12ல இருந்து 16க்குள்ள என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 5th ரவுண்டு 20ஆம் தேதிக்குள்ள அது அட்மிஷன்ஸ் வந்து போய் ரிப்போர்ட் பண்ணி முடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. சப்போஸ் அதுலயும் இல்லாம சீட்டு திருப்பி வேகன்சினா 6வது ரவுண்டு 22ல இருந்து 25 வரைக்கும் அது 31 டிசம்பருக்குள்ள முடிச்சுக்கணும். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா 31 டிசம்பருக்குள்ள ஆல் இந்தியா கவுன்சிலிங் அண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் ஒன்லி ஃபார் பிடிஎஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சிங். ரைட்டா? இது சம்பந்தமா எதனா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு விருப்பம் இருந்தா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. சார் இது வேணாம் சார், அடுத்தது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா 5 மாசம் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி அட்டகாசமா கவர்மெண்ட் சீட் எடுக்கணுமா? 8695186953 அந்த நம்பர்ல கால் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு 2026ல அட்மிஷன் நம்ம போடணும் அப்படின்னாலும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.